நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுனா நம்ம மாற்றவே மாட்டோம். அதை ரொம்பவே வந்து பிடிச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃப்ரீக்வெண்ட்டாக. அதே மாதிரி நம்ம ஸ்கின் கேர்லேயுமே வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இல்லைனா வந்து ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகுதுன்னா அதை மாற்றாமல் அதே பல வருஷமாக வந்து ட்ரை பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே என்னோட ஸ்கின் கேரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தந்து ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அட்லாஸ்ட் ஃபைனலி இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ என்னோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். சம்டைம்ஸ் ஆக்னி நிறையா ட்ரிகர் ஆகும் ஏதாவது சில விஷயத்தினால. அந்த மாதிரி ட்ரிகர் ஆகும்போது அது இல்லாத போதும் எனக்கு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூட் ஆகி அது மோஸ்ட்டாக நிறைய ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கும் இது ஒர்க் ஆகும்னு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்லேயே போய் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலோட கிளென்சர். எனக்கு ஆக்னி நிறையா இருக்கும்போது என்னோட ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நான் செட்டஃபில் கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், ஜென்டில் கிளென்சர். ஸோ மோஸ்ட்டாக எனக்கு ஆக்னி இல்லாத போது இப்போ இருக்கிற மாதிரி கிளியர் ஸ்கின் இருந்ததுன்னா ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபாக்ஸ் ஸ்டைலோட இந்த ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எல்லா கிளைமேட்டுக்குமே சூப்பராக சூட் ஆகும். ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணாது. ஸோ அதனால தான் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கிளென்சர். நீங்கள் மேக்கப் போட்டிங்கனாலும் ஸோ ஈஸியாக மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஜென்டில் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லலாம், இல்லை கிளென்சர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ். சப்போஸ் ஆக்னி இருக்குன்னா இது வந்து ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்டாக ஒர்க் ஆகாது. ஆக்னி இல்லாத மற்ற எல்லா ஸ்கின்னுக்குமே வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ இது வந்து நான் மந்த்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஆர்டினரியோட ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் டெர்மாக்கோவோட ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீலிங் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணேன். 15% யூஸ் பண்ணியிருக்கேன், 30% யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இதை ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு, போக போக வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்குது. டார்க் ஸ்பாட்லாம் இருக்குது, போஸ்ட் ஆக்னியில் நிறையா மார்க்ஸ் இருக்கும், டேனை ரிமூவ் பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவ் வேல ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினர்னா இது செட் ஆக கிட்டத்தட்ட 2 மாதம் கூட எடுக்கலாம். அது உங்கள் ஸ்கின்னை பொறுத்தது. ஸோ யாராவது ஆக்னி மார்க்ஸ் இருக்குது, டேன் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸோ ஸ்கின் வந்து ஒரு ஷேட் 2 ஷேட் வந்து டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஈவனாக காட்டணுன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஆர்டினரியோட பீலிங் சொல்யூஷன். ஸோ இது இந்த கலர் தான் இருக்கும், பார்த்துட்டு பயந்துடாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைலோட ரெட்டினால் சீரம். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி மினிமலிஸ்ட், அதுக்கப்புறம் ஆர்டினரி, டீகன்ஸ்ட்ரக்ட், ப்ளம், இந்த மாதிரி நிறையா ரெட்டினால்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டாக ரிசல்ட் தருது ஸோ இந்த பர்டிகுலர் ஃபாக்ஸ் ஸ்டைலோட இந்த ஒரு 0.15%. ஸோ இதுக்கு அடுத்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நிறைய ஆக்னி வந்துருமோன்னு பயந்துட்டு லோவர் பர்சன்டேஜ்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட ஏஜ் வந்து இப்போ 35 ஆகுது. சப்போஸ் நீங்களும் 30 above இருக்கீங்க, ரெட்டினால் ஏதாவது ஆன்டி ஏஜிங் சீரம் தேடுறீங்கன்னா இந்த ஒரு பிராண்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி வேகன், அதுவும் இல்லாமல் குவாலிட்டி ஃப்ரெண்ட்லி. ஏஜ் ரிலேட்டட் நிறையா இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபைன் லைன்ஸ், விங்கிள்ஸ், ஸோ அதுக்கப்புறம் சாகினஸ், அதுக்கப்புறம் வந்து டல்லாக இருக்கிறது, பிக்மெண்டேஷன், ஸோ எல்லாத்தையுமே வந்து சார்ட் அவுட் பண்ணிவிடும். ஸோ அடல்ட் ஆக்னி கூட வந்து நான் மோஸ்ட்டாக இதை வச்சு தான் வந்து கிளியர் பண்ணுறேன். வந்து என்னோட ஸ்கின் வந்து ஆக்னி ரிலேட்டடாக இருக்கிறனால எது போட்டால் ஒர்க் ஆகும், எது போட்டால் ஒர்க் ஆகாதுன்னு சில விஷயம் இருக்குது. ஸோ என்னோட ஸ்கின் சிவியராக ஆக்னி வந்துக்கிட்டே இருக்கிற ஸ்கின் எனக்கே வந்து செட் ஆகுதுன்னா அது மற்ற ஸ்கின்னுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு சீரம் தான் இது. நீங்கள் வந்து டீனேஜில் இருக்கீங்க, ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க, இல்லைனா பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க, ஏஜிங்கில் இருக்கீங்க, இந்த மாதிரி 13-15 above ஒரு சீரம் யூஸ் பண்ணலான்னா ஸோ அது இதுதான், வில்வாவோட மில்க் ட்ராப் சீரம். ஸோ இந்த ஒரு சிரத்துக்கு பற்றி இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு ஜென்டிலான ஒரு சீரம். ஸோ ரிசல்ட் வந்து மேபி மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 month ஸ்லோவாக வந்து ரிசல்ட் தரும். பட் ஆனால் வந்து நல்லாவே வந்து ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட், ஸ்லோ ரிசல்ட் தான், பட் ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகும். உங்களோட ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, ஸ்கின்னை அன்ஈவனாக இருக்குது, பிரைட்டன் பண்ணணும், க்ளோ கொண்டு வரணும், நேச்சுரலாக போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ண மாதிரி ஒரு கிளியரான ஸ்கின் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து 11th 12th படிக்கும் போதுலேருந்தே வந்து இந்த ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலான்னு தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வித ஹார்ஷான ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து இதில் ஆட் பண்ணலை. இதையுமே வந்து நீங்கள் தாராளமாக வந்து
ப்ரெக்னென்சியில் கூட நீங்கள் நம்பி டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். மார்னிங் அண்ட் நைட்டுமே போடலாம். அந்தளவுக்கு ஒரு ஜென்டிலான ஒரு சிரம். ஸோ அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஆக்னி வந்துச்சுன்னா அந்த மார்க்ஸ் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆக்னி வந்துட்டு போகிறது கூட ஒரு 3-4 நாளில் சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க் வந்து 1 மாதம் வந்து இருந்துடும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளியர் ஸ்கின்ல அந்த ஒரு மார்க்கை வந்து இருக்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த கோஜிக்கோட இந்த ஒரு 2% கோஜிக் இருக்கிற இந்த க்ரீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக உங்கள் ஃபேஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் ரெகுலராக போட்டுட்டு ஜஸ்ட்டு எந்த இடத்துல மார்க் நிறையா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு ஸோ இப்படி வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3-4 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அந்த மார்க்கெல்லாம் ஃபேட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்குது, மூக்கு ஓரத்தில் கருப்பாக இருக்குது, இல்லை ஃபோர்ஹெட்டில் மட்டும் ஒரு இடத்துல பேட்சாக கருப்பாக இருக்குது, கழுத்து பின்னாடி கருப்பாக இருக்குது, அண்டர் ஆர்மில், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கருப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து இதை டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஒரு 1 வீக்லேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டெர்மாகோவோட 2% கோஜிக் சீரம் க்ரீம், அதாவது க்ரீம் மாதிரி இருக்கும், சீரமாக லிக்விடாக இருக்காது. கண்டிப்பாக டெர்மாகோவோட பிராண்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்க்கு எதாவது மாய்ஸ்சரைசர் தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆயிலி ஸ்கின்னும் காம்பினேஷன் ஸ்கின்னும் இந்த ஒரு மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 சொல்கிறேன். ஸோ 2யுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்களாம் சப்போஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்கேரோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டைலோட மாய்ஸ்சரைசர், அசிலிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது 2மே பார்த்திங்கன்னா ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். பட் நானுமே இந்த வெயில் சீசனுக்கு எனக்கு ரொம்ப ஆயிலியாக ஸ்கின் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நானுமே இது 2த்தையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாற்றி. ஸோ பர்டிகுலராக உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, எண்ணெய் விழிஞ்சிட்டே இருக்குது, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைட் வெயிட்டாக ஆயில் ஃப்ரீயாக இருக்கிற சில மாய்ஸ்சரைசர் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் காலி ஆக்கிட்டேன். ஸோ இதுவுமே வந்து இது 2வது பாட்டில் ரொம்ப 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 நல்லா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆக்னி வந்துட்டு இருக்கிற ஆயிலி ஸ்கின், இல்லை ஆக்னி வந்துட்டு இருக்கிற காம்பினேஷன் ஸ்கின், இல்லை ட்ரை ஸ்கின்னாகவே இருக்கட்டும், ஸோ அதுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து இதில் ஆசிலிக் ஆசிட்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஆக்னி ஸ்கின்னுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த பிரச்சனையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது 2த்தில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வெயில் சீசன்லேயோ இல்லைனா நார்மலாக நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா வெயில் சொல்லவே தேவையில்ல. வெயில் சீசனே முடிஞ்சாலும் வெயில் வந்து கொளுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வெளியில் போகும்போது ஒரு மேக்கப்பெல்லாம் போடும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஃபவுண்டேஷனும் சன்ஸ்க்ரீனும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு தேடுவோம் இல்லையா, டிண்டட் சன்ஸ்க்ரீன்னு. ஸோ அந்த டிண்டட் சன்ஸ்க்ரீனுக்கு இந்த டாட் அண்ட் கீயோடது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா வந்து இதில் சன்ஸ்க்ரீனும் இருக்குது, மாய்ஸ்சரைசரும் இருக்குது, சீரமும் இருக்குது. உங்கள் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் டிண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 2-3 ஷேட்ஸ் எல்லாம் வருது. நீங்கள் போய் உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஷாப்பில் போய் செக் பண்ணிவிட்டு வாங்கலாம். மால்ஸில் இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் சப்போஸ் எனக்கு அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நைக்கா ஆப்லேயே வந்து ஷேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது, டார்க்காக இருந்ததுன்னா டார்க், இல்லைனா டார்க் மீடியம்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வாங்கலாம். சப்போஸ் நீங்கள் மீடியம் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா மீடியம் லைட்டுன்னு இருக்கிறத வந்து வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக ஒர்க். கழுவிட்டு இது ஒன்று மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டிங்கன்னா ஃபினிஷ். அப்படியே ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப 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 லைட் வெயிட், நான் காமிடோஜெனிக், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ மஸ்ட் ட்ரை. அடுத்த ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டால் முகம் கிரேவாக இருக்கக்கூடாது, டல் அடிக்கக்கூடாது. நம்ம போட்டதுக்கப்புறம் ரொம்ப பார்க்குறதுக்கே கசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியான ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு லிக்விடான ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்கேரோட ஆயில் பேலன்சிங் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக ஒரு மாதிரி ஃபுல்லாக ஆயில் மாதிரி தான் இருக்கும். ஆயில் இல்லை, இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. பட் ஆனால் சூப்பராக ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் வெளியிலலாம் வெயிலெலாம் கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரீஅப்ளை பண்ணுறது மஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம எப்போயுமே வெயிலில் போனால் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா டேன் பயங்கரமாக இருக்கும். ஸோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ரீஅப்ளை பண்ணாமலே போகலாம். ஸோ அது வெளியில் போகிறப்போ தான் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தாலும், காம்பினேஷனாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இது சூப்பராக ஒர்க் ஆகும். மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு விஷயம்,
இப்போ புதுசாக ஒரு ஆக்னி உங்கள் முகத்தில் எட்டி பார்க்குதுன்னா அதை வந்து நீங்கள் வளர விட்டிங்கன்னா தான் ஆக்னி பெருசாக ஆகி மார்க் வர்ற அளவுக்கு போகும். ஸோ அது வந்து ஒரு 4-5 குட்டி போடும். அப்போ வந்து நிறைய ஆக்னி ஃப்ளையர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் விடாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த 2. ஸோ இது வந்து ரீசெண்டாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது. ஸோ ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செபோ ஜெல். ஸோ இதுக்கு முன்னாடி கிளியர் ஜெல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த செபோ ஜெல் வந்து ட்ரை பண்ணேன். அது அதை விட இது எஃபெக்டிவாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபார்மசி ப்ராடக்டெல்லாம் வாங்குறீங்க பிடிக்கும்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். செபோ ஜெல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இதை எடுத்தோமா அந்த ஆக்னி மேலே வச்சோமா அது அப்படியே அமிங்கிடும் அடுத்த நாள் காலையிலேயே. ஸோ எனக்கு இங்கே கூட இப்போ ஒரு ஆக்னி இருக்குது. நேற்று நைட்டு அது மேலே இந்த பேட்ச் வந்து வச்சேன். ஸோ அதுக்குள்ளாரையே வந்து காஞ்சிடுச்சு. இப்போ இது 1 வீக் முன்னாடி தான் இதை வாங்கினேன். பட் ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டு ஆக்னி எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே இதை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆக்னி வந்து ஃபுல்லாக காய வச்சு ஒரு 2 நாள்லேயே ஃபுல்லாக காய வச்சிடும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் செபோ ஜெல். ஸோ இது வந்து சான்ஃபியோட பிம்பிள் பேட்ச். ஸோ இது 2மே வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதுக்கு வந்து நிறையாவே ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஸ்னெயில் மியூசின். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் பாட்டில். ஃபஸ்ட் பாட்டில் வந்து காலி. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே இவ்வளோ காலி. மேக்கப்பெல்லாம் போடும்போது இல்லைனா ஈவினிங் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக மேக்கப் லாங் லாஸ்டிங்காக தெரியணும், ட்ரை கேக்கியாக ஆகக்கூடாது அப்படின்னா உங்கள் ஸ்கின் ப்ரெப்லேயே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா டெய்லியுமே வந்து நீங்கள் உங்கள் மார்னிங்லேயும் நைட்லேயுமே இதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் சூப்பராக உங்கள் ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் இதை ஆக்னி எல்லாம் சரி பண்ணாது. பட் ஸ்கின்னை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். என்னதான் ப்ராடக்ட்டு என்னதான் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணாலும் சில ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு சில டைம் ட்ரிகர் ஆக்கி விட்டுடும். அதுவும் மெயினாக ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட். அப்போ இந்த செரமைட்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் வந்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட ஸ்கின் ட்ரிகர் ஆகிறப்பெல்லாம் அதை காம் டவுன் பண்ணி உங்கள் ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இந்த ஃபாக்ஸ்டைலோட செரமைட் மாய்ஸ்சரைசர். எல்லா ப்ராடக்ட்டையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு செரமைட் மாய்ஸ்சரைசரை உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக செட் ஆகிடும். ஸோ இதை மட்டும் போட்டிங்கனாவே உங்கள் ஸ்கின் வந்து சூப்பராக ரெக்கவர் ஆகிடும். மோஸ்ட்டாக 30 அபோவில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் வாங்குகிற மாய்ஸ்சரைசரை செரமைட் இருக்கிற மாய்ஸ்சரைசராக வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் ஏஜிங் ஆக ஆக டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும், ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் செரமைட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது லிட்டில் பிட் காஸ்ட்லியர் சைடில் தான் இருக்கும். பட் ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் சப்போஸ் பேரியர் சும்மா வீணாகிக்கிட்டு இருக்குது ஸ்கின் பேரியர் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரை மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுவுமே வந்து பல வருஷமாக இந்த ஃபாக்ஸ்டைலில் 4-5 ப்ராடக்ட் இருக்குங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த பிராண்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு சூப்பராக அமேசிங் ரிசல்ட் தரும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது. நீங்களும் சப்போஸ் உங்களுக்கு பேரியர் ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசரை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா டாட் அண்ட் கீ செரமைட் மாய்ஸ்சரைசரை விட இது சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். க்ரீஸியே இல்லாமல் சூப்பராக செட் ஆகிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் மாஸ்க். ஒரு டைம் பாஸுக்கோ இல்லைனா வந்து வெயிலில் போயிட்டு வந்து நம்ம ஸ்கின் டேனை ரிமூவ் பண்ணணும், வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கூட போடலாம், எதுவுமே ஆகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டைலோட இந்த ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக பர்பிள் கலரில் இருக்கும். ஒரு பாட்டில் காலி, அதனால இன்னொரு பாட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ டெய்லியுமே வெயிலில் நல்லா ஊற சுற்றிட்டு வருவேன். ஸோ டெய்லியுமே வந்து லிட்டரலாக நைட்டில் போட்டுட்ருந்தேன். டெய்லி வெயிலில் போயிட்டு டெய்லி வந்து நைட்டில் யூஸ் பண்ணி வர்ற டேன் எல்லாம் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சுனால இன்னொரு பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக டேனை எடுக்கும். உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சூப்பராக வந்து செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், ஃப்ராக்ரண்ட் இருக்கிற ப்ராடக்ட் வந்து செட் ஆகாதுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக உங்கள் ஸ்கின்னை எஃபெக்டிவாக டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு கிட்டத்தட்ட 10 டைம்ஸாவது நான் யூஸ் பண்ணிவிடுவேன். வாரத்துக்கு 3 நாளுங்கிற மாதிரி. வாரத்துக்கு 1 நாள் வந்து நான் அந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரேண்டமாக ஒரு சண்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அமேசிங்காக ஒர்க் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸ். ஸோ கண்ணை மூடிட்டு இதை சூஸ் பண்ணி வாங்கலாம், அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதே லிங்க்லேயே போய் வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து மிந்த்ராவிலையோ இல்லை நைக்காவிலையோ எப்பப்போ ஆஃபர் வருதோ ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதெல்லாம் வந்து தேடியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலியில் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye.